வணக்கம். இன்னைக்கு நாம டாக்டர் ஜோயல் ஃபர்மானோட ஈட் டு லிவ் புத்தகம் பத்தி கொஞ்சம் விரிவாக பார்க்க போறோம். இது ஊட்டச்சத்து அறிவியலையும் நம்ம அன்றாட சாப்பாட்டுக்கு தேவையான ஆலோசனைகளையும் ஒண்ணா இணைக்கிற ஒரு புத்தகம். என்கிட்ட இந்த புத்தகத்தோட ஒரு சுருக்கமும் சில முக்கியமான பகுதிகள் பத்தின குறிப்புகளும் இருக்கு. நம்ம நோக்கம் என்னன்னா, இதுல இருக்கிற முக்கியமான கருத்துக்கள், குறிப்பா அந்த ஊட்டச்சத்து அடர்த்திங்கிற விஷயம், அப்புறம் அந்த 6 வார திட்டம், அதுக்கு பின்னால இருக்கிற அறிவியல், இதையெல்லாம் நடைமுறைப்படுத்துறதுல வர சிக்கல்கள், நீண்ட காலத்துல என்ன பயன்கள், இதையெல்லாம் ஆழமா அலசி பார்க்கணும். நீங்க கேட்ட மாதிரி வரிசையா கொஞ்சம் விளக்கமா பேசலாம்னு இருக்கேன். ஆரம்பத்திலேயே இந்த ஊட்டச்சத்து அடர்த்தி, நியூட்ரியன் டென்சிட்டி, இதுவே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு இல்லையா? இதுல இருந்து ஆரம்பிக்கலாமா? இது வெறும் கேலரி கணக்கு பாக்குற மாதிரி இல்லையே. ஆமா, கண்டிப்பா. அதுதான் இந்த புத்தகத்தோட மையப்புள்ளியே. ஊட்டச்சத்து அடர்த்தினா ஒரு உணவுல எவ்வளவு கலோரி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி எவ்வளவு வைட்டமின்கள், தாதுக்கள், மத்த நுண்ணூட்ட சத்துக்கள்லாம் இருக்குங்கிறது தான். உதாரணத்துக்கு கீரை எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப கம்மி கலோரி தான், ஆனா ஏகப்பட்ட சத்துக்கள் அதுல இருக்கு. ஓ, அப்போ சக்கரை போட்ட பானங்கள்? அது அப்படியே தலைகீழ். கலோரி ரொம்ப அதிகம், ஆனா ஊட்டச்சத்துன்னு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிடலாம், கிட்டத்தட்ட 0. இதோட முக்கியத்துவம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இது வெறும் தற்காலிகமா எடை குறைக்கிறதுக்கு மட்டும் இல்ல, நம்மளோட நீண்டகால ஆரோக்கியத்துக்கான ஒரு முதலீடு மாதிரி. நிறைய சத்துள்ள உணவுகளை நம்ம சாப்பிடும்போது கம்மி கலோரியிலேயே வயிறு நிறைஞ்சிடும், தேவையான சத்துக்களும் கிடைச்சிடும். அதனால பசி அடிக்கடி எடுக்காது, தேவையில்லாத நொறுக்கு தீனி மேல ஒரு ஏக்கம் வராது. ஆனா எடை குறையவும் வாய்ப்பு இருக்கு. சரி சரி. முக்கியமா இப்ப நாம சாப்பிடுற நிறைய பதப்படுத்தப்பட்ட உணவுகள்ல சத்துக்கள் ரொம்ப கம்மியா இருக்கு. அதனால வர்ற ஊட்டச்சத்து குறைபாடுகளை இது சரி பண்ணும். ஓ, அந்த குறைபாடுகள் தான் நோய்களுக்கு காரணமா? ஆமா, இதய நோய், சில புற்றுநோய்கள், சர்க்கரை நோய், இதுக்கெல்லாம் கூட இது ஒரு மறைமுக காரணம் சொல்றாங்க. அதனால இந்த ஊட்டச்சத்து அடர்த்திக்கு நாம முக்கியத்துவம் கொடுத்தா நம்ம ஆரோக்கியத்தோட அஸ்திவாரத்தையே பலப்படுத்துற மாதிரி. புரியுது. கலோரிய மட்டும் எண்ணாம ஒவ்வொரு வாய் சாப்பாட்லயும் என்ன சத்து இருக்குன்னு பார்க்கணும்னு சொல்றீங்க. சரி, அப்போ அந்த 6 வார திட்டம் அது என்னது? GBOMBSன்னு ஏதோ சொல்றாங்களே. ஆமா, GBOMBS. அது ஒரு சுருக்க பெயர் தான். கிரீன்ஸ், பீன்ஸ், ஆனியன்ஸ், மஷ்ரூம்ஸ், பெர்ரீஸ், சீட்ஸ். கிரீன்ஸ்னா கீரைகள், பீன்ஸ்னா பீன்ஸ். ஆமா, ஆனியன்ஸ்னா வெங்காயம், பூண்டு அந்த வகை. மஷ்ரூம்ஸ்னா காளான்கள், பெர்ரீஸ்னா இந்த பழங்கள், சீட்ஸ்னா விதைகள். இது ஏதோ மந்திரம் மாதிரி இல்ல. ஆமா. ஆனா ஆரோக்கியத்துக்கு ரொம்ப சக்தி வாய்ந்ததுன்னு டாக்டர் ஃபர்மான் சொல்றாரு. இந்த 6 உணவு குழுக்களுக்கும் அவர் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கறாரு. ஒவ்வொன்றுலயும் தனித்தனி சத்துக்கள் இருக்கு. உதாரணத்துக்கு கீரைகள்ல அழற்சியை குறைக்கிற தன்மை இருக்கு. பீன்ஸ்ல நார்ச்சத்து, புரதம் அதிகம். வெங்காயம், காளான்லாம் நோய் எதிர்ப்பு சக்திக்கு நல்லது, புற்றுநோய் வராம தடுக்கவும் உதவலான்னு சொல்றாங்க. பெரி பழங்கள்? அதுல ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைய இருக்கு. விதைகள்ல நல்ல கொழுப்பு, மத்த சின்ன சின்ன சத்துக்கள்லாம் இருக்கு. இந்த 6 வகையையும் அதிகமா சேர்த்துக்கணும்னு சொல்றாரு. சரி, எதையெல்லாம் தவிர்க்கணும்னு சொல்றாரா? சொல்றாரு. முக்கியமா பதப்படுத்தப்பட்ட உணவுகள், அதிகமா சர்க்கரை சேர்த்த உணவுகள், அப்புறம் மைதா மாதிரி சுத்திகரிக்கப்பட்ட தானியங்கள், கூடவே விலங்கு பொருட்கள், அதாவது இறைச்சி, பால் பொருட்கள், இதையெல்லாம் குறைக்கவோ தவிர்க்கவும் சொல்றாரு. ஏன், அதுல என்ன பிரச்சனை? அதுல கலோரிகள் அதிகமா இருக்கலாம், ஆனா ஊட்டச்சத்து அடர்த்தி கம்மியா இருக்கும். அது மட்டும் இல்லாம உடம்புல அழற்சிய, இன்ஃப்ளமேஷனை அதிகரிக்கவும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாரு. ஓ, அப்போ காலையில என்ன சாப்பிடலாம்? காலையில பழங்கள் சாப்பிடலாம், இல்லனா ஓட்ஸு, காய்கறி போட்ட ஸ்மூத்தி மாதிரி எடுத்துக்கலாம். மதியம், ராத்திரிக்கு பெரிய சாலட், அவிச்ச காய்கறிகள், பீன்ஸ், டோஃபு, இந்த மாதிரி முழு தானியங்களை ரொம்ப அளவா சேர்த்துக்கலாம். கேட்கவே கொஞ்சம் கஷ்டமா இருக்குமே, நிறைய கட்டுப்பாடு மாதிரி தெரியுது. ஆமா, ஆரம்பத்துல கொஞ்சம் கட்டுக்கோப்பா தோணலாம், ஆனா இது ஒரு நல்ல பழக்கத்தை உருவாக்க ஒரு அடித்தளம் மாதிரி. சரி, ஆனா இதுக்கெல்லாம் அறிவியல் ஆதாரம் இருக்கா? கீரை சாப்பிட்டா இதே நோய் வராது, பெரி சாப்பிட்டா புற்றுநோய் வராதுன்னு சொல்றதுக்கு சும்மா சொல்லலையே. இல்ல, நிச்சயமா அறிவியல் அடிப்படை இருக்கு. இந்த புத்தகத்துல சொல்ற நிறைய விஷயங்கள் பல வருஷமா நடந்த ஊட்டச்சத்து ஆராய்ச்சிகளை வச்சுதான் சொல்லப்பட்டிருக்கு. இந்த மாதிரி ஊட்டச்சத்து அடர்த்தியான, பெரும்பாலும் காய்கறி, பழங்களை சாப்பிட்றவங்களுக்கு உடம்புல அந்த நாள்பட்ட அழற்சி, கிரானிக் இன்ஃப்ளமேஷன் சொல்வாங்களே, அது கம்மியா இருக்குன்னு நிறைய ஆய்வுகள் சொல்லுது. அந்த அழற்சி தான் பல நோய்களுக்கு காரணம்னு சொல்றாங்க இல்லையா? ஆமா, அதே மாதிரி ஆக்சிஜனேற்ற அழுத்தம், ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்,
நம்ம உடம்பு செல்கள் துருப்பிடிக்கிற மாதிரி ஒரு விஷயம். அதையும் இது குறைக்குது. அது எப்படி குறைக்குது? அதுக்கு தான் ஆன்டி ஆக்சிடென்ட் முக்கியம். இந்த பெர்ரி பழங்கள், கீரைகள் இதுலெல்லாம் அது நிறையா இருக்கு. இன்னும் குறிப்பா சொல்லணும்னா புரோக்கோலி, காலிஃப்ளவர் மாதிரி சிலுவை காய்கறிகள்ல இருக்கிற சில பொருட்கள் புற்றுநோய் செல்கள் வளராம தடுக்குதுன்னு ஆய்வுகள் சொல்லுது. ஓ, அப்படியா? ஆமா, அதே மாதிரி பீன்ஸ், பருப்பு வகைகள் இரத்த சர்க்கரையை கட்டுப்படுத்த உதவுது, இதயத்துக்கும் நல்லது. பூண்டு, வெங்காயம் இரத்த அழுத்தத்தை குறைக்கலாம். இந்த உணவு முறை மொத்தமா கொலஸ்ட்ரால், இரத்த அழுத்தம், இன்சுலின் உணர்திறன் இதையெல்லாம் சரி பண்ணி சக்கரை நோய், இதய நோய் வர்ற அபாயத்தை குறைக்குதுன்னு பல ஆய்வுகள் காட்டுது. அப்போ இது சும்மா வாய் வார்த்தை இல்ல, பின்னாடி அறிவியல் இருக்கு. ஆமா, புத்தகத்துல சில பேர் அவங்க அனுபவத்தையும் சொல்லியிருப்பாங்க. அதுவும் நமக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கும். ஆனா முக்கியமா இந்த அறிவியல் பின்புலம் தான் இதோட நம்பகத்தன்மையை அதிகரிக்குது. சரி, அறிவியல் எல்லாம் ஓகே. ஆனா நடைமுறை, நாளையில இருந்து கீரையும் பீன்ஸும் தான் என் சாப்பாடுன்னு சொல்றது சுலபம். ஆனா செய்யறது, அதுதான் பெரிய கேள்வி. குறிப்பா அந்த கிரேவிங்ஸ் வருமே, திடீர்னு சாக்லேட் சாப்பிடணும், இல்ல வறுத்தது ஏதாவது, அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போனா, வீட்ல விசேஷம்னா, சில சமயம் மனசு கஷ்டமா இருந்தா சாப்பிடுவோமே, அதெல்லாம் எப்படி சமாளிக்கிறது? ரொம்ப முக்கியமான கேள்வி இது. இது எல்லாருக்கும் வரக்கூடிய சவால்கள் தான். ஃபார்மேனும் இதுக்கு சில வழிகள் சொல்றாரு. முதல்ல அந்த உணவு ஏக்கம், கிரேவிங்ஸ் ஏன் வருதுன்னு பார்க்கணும். பெரும்பாலும் அது உடம்புல ஏதோ சத்து குறைபாடு இருக்கலாம், இல்லனா இரத்த சர்க்கரை அளவு ஏறி இறங்குறதுனால இருக்கலாம். அதுக்கு என்ன பண்ணலாம்னா, ஊட்டச்சத்து நிறைய இருக்கிற சின்ன சின்ன ஸ்நாக்ஸ், கொஞ்சம் நட்ஸ், பழங்கள், காய்கறி துண்டு இதையெல்லாம் கையில வச்சுக்கலாம். ஓ, பசிச்சா இத சாப்பிடலாமா? ஆமா, நீங்க ஆரோக்கியமான உணவு அதிகமா சாப்பிட சாப்பிட நாளடைவுல அந்த தேவையில்லாத ஏக்கங்கள் தானா குறைஞ்சிடும்னு சொல்றாரு. சரி, அப்புறம் அந்த சோஷியல் பிரஷர், பார்ட்டி, கல்யாணம். ஆமா, அது கொஞ்சம் சமாளிக்க வேண்டிய விஷயம்தான். நாம வித்தியாசமா சாப்பிட்டா கேள்வி பண்ணுவாங்க, இல்ல கேள்வி கேட்பாங்க. அதுக்கு ஒரு வழி, நமக்கு நெருக்கமானவங்க கிட்ட நாம எதுக்கு இப்படி சாப்பிட்றோம்னு அமைதியா சொல்லலாம். இல்லனா நாமளே ஒரு ஹெல்தியான டிஷ் செஞ்சு எடுத்துட்டு போகலாம். இல்ல ஹோட்டலுக்கு போறதுக்கு முன்னாடி மெனு பார்த்து நமக்கு ஏத்த மாதிரி என்ன இருக்குன்னு பிளான் பண்ணிக்கலாம். இல்ல அங்கே கொஞ்சம் மாத்தி கேட்கலாம், எண்ணெய் கம்மியா போடுங்க, காய்கறி நிறைய போடுங்கன்னு. அது ஒரு நல்ல ஐடியா. நம்ம உடம்பு மேல அக்கறை காட்டினா மத்தவங்களும் யோசிப்பாங்க. சரி, அப்புறம் இந்த எமோஷனல் ஈட்டிங், மனசு சரியில்லைன்னா சாப்பிடுறது. இது நிறைய பேர் பண்றது. இதுக்கு முதல்ல எப்போ என்ன உணர்ச்சியில இருக்கும்போது இப்படி சாப்பிட்றோம்னு கண்டுபிடிக்கணும். ஒரு ஃபுட் டைரி மாதிரி எழுதுனா இது புரியும். டைரி எழுதணுமா? ஆமா, அப்போ அந்த தூண்டுதல் வரும்போது சாப்பிட்றதுக்கு பதிலா வேற ஏதாவது செய்யலாம். சும்மா நடக்க போலாம், பாட்டு கேட்கலாம், தியானம் பண்ணலாம், இல்ல யாருக்கிட்டையாவது பேசலாம். இது ஒரே நாள்ல மாறாது, கொஞ்சம் கொஞ்சமா தான் மாத்த முடியும். இல்ல, ரிசல்ட்டும் தெரியுது. ஆனா இது எப்படி வாழ்க்கையோட ஒரு பகுதியா மாத்துறது? கொஞ்ச நாள் செஞ்சுட்டு திரும்பவும் பழையபடி மாறிடுவோமே. அதுதான் உண்மையான சவால். இத ஃபார்மன் நியூட்ரிடேரியன் வாழ்க்கை முறைன்னு சொல்றாரு. அந்த 6 வாரங்கிறது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட், ஒரு ஃபவுண்டேஷன். இத தொடர்ந்து செய்யணும்னா சில விஷயங்கள் முக்கியம். 1, 100க்கு 100 சரியா இருக்கணும்னு நினைக்காம முன்னேற்றத்துல கவனம் செலுத்தணும். எனக்காவது ஒரு நாள் கொஞ்சம் மாறி சாப்பிட்டா அதுக்காக எல்லாத்தையும் விட்டுறக்கூடாது. அப்போ சீட் மீல் மாதிரி? ஆமா, ஆனா நான் அது பண்ணி தெரிஞ்சு செய்யணும். ஒரு 80-20 இல்ல 90-10 ரூல் மாதிரி வச்சுக்கலாம். 90% நேரம் நல்லபடியா சாப்பிடுறது, 10% மத்ததுக்கு. 2வது, நம்ம சுத்தி இருக்கிற சூழலை ஆரோக்கியமா மாத்தணும். வீட்ல தேவையில்லாததை வாங்கி வைக்காம எப்பவும் பழம், காய், நட்ஸ் இதெல்லாம் இருக்கிற மாதிரி பாத்துக்கணும். நம்ம குடும்பம், நண்பர்கள் ஆதரவா இருந்தா ரொம்ப நல்லது. சப்போர்ட் முக்கியம். 3வது, தொடர்ந்து கத்துக்கணும். ஊட்டச்சத்தை பத்தி படிக்கிறது, புதுசா ஹெல்தியா சமைக்க கத்துக்கிறது இதெல்லாம் ஒரு ஊந்துதல் கொடுக்கும். நம்ம உடம்புல நல்ல மாற்றம் தெரியும் போது அப்பப்போ டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது கூட ஒரு ஊக்கம் வரும். முக்கியமா இது ஒரு தண்டனை மாதிரி பார்க்காம நம்ம உடம்புக்கு நாம கொடுக்கிற பரிசு நினைக்கணும். கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளா இருக்கணும். வெளியூர் போனா, வேலை மாறினா அதுக்கு ஏத்த மாதிரி சரி பண்ணிக்கணும். ரொம்ப நல்லா சொன்னீங்க. அப்போ இதோட பயன் எடை குறையறது மட்டும் இல்ல, உடம்புல சக்தி கூடும், மனசு தெளிவா இருக்கும், உணர்ச்சி ரீதியா நல்லா இருக்கும்னு சொன்னீங்க. அது எப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். கண்டிப்பா. எடைங்கிறது வெளியே தெரியிற ஒரு விஷயம், அவ்வளவுதான். மற்ற நன்மைகள் நிறைய இருக்கு. முதல்ல எனர்ஜி. இந்த பதப்படுத்தின உணவுகள், சர்க்கரை எல்லாம் சாப்பிட்டா சர்க்கரை அளவு திடீர்னு ஏறி அப்புறம் டக்குன்னு இறங்கிடும். அப்போ சீக்கிரம் டயர்ட் ஆயிடுவோம். ஆனா பழம், காய், முழு தானியம் இதெல்லாம் சாப்பிட்டா சக்தி நாள் முழுக்க சீரா கிடைக்கும். மந்தமா இல்லாம சுறுசுறுப்பா இருக்கலாம். சரி, மனத்தெளிவு. நம்ம மூளை சரியா வேலை செய்ய சில சத்துக்கள் தேவை. குறிப்பா ஒமேகா 3, ஆளி விதை, வால்நட்ஸ் இதுலெல்லாம் இருக்கு.
இது மூளை செயல்பாடு, ஞாபக சக்தி, கவனம் இதுக்கெல்லாம் ரொம்ப முக்கியம். ஓ. அப்புறம் பெர்ரி மாதிரி ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைய உள்ள உணவுகள் மூளை செல்களை பாதுகாக்கும். அதே சமயம் சர்க்கரை, கெட்ட கொழுப்புள்ள சாப்பாடு மூளையில அழற்சியை உண்டாக்கி ஒரு மாதிரி குழப்பமா, கவனம் இல்லாம ஆக்கிடும். நல்ல சாப்பாடு இதை தடுக்கும். அப்போ உணர்வு ரீதியா எப்படி நல்லது? உணவுக்கும் மனநிலைக்கும் நேரடி தொடர்பு இருக்கு. நம்ம குழல்ல இருக்கிற கோடிக்கணக்கான நல்ல பாக்டீரியாக்கள் இருக்கே, அது செரோட்டனின் மாதிரி மனநிலையை சரி பண்ற சில வேதிப்பொருட்கள், நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் உருவாக்க உதவுது. கட் மைக்ரோபயோம் பத்தி சொல்வாங்க இல்லையா? ஆமா, அதேதான். நார்ச்சத்து நிறைய உள்ள தாவர உணவுகள் இந்த நல்ல பாக்டீரியா வளர உதவும். அதனால மனநிலை சீராகும், பதட்டம், மனச்சோர்வு எல்லாம் குறைய வாய்ப்பு இருக்கு. சுருக்கமா சொன்னா, உடம்புக்கு சரியான எரிபொருளை கொடுத்தா அது உடம்பு ரீதியாவும் சரி, மனசு ரீதியாவும் சரி சூப்பரா வேலை செய்யும். ஆ, இந்த புத்தகத்தோட மொத்த சாராம்சத்தை பார்த்தா இது வெறும் டயட் புக் இல்ல, நம்ம சாப்பாட்டை பார்க்கற விதத்தையே மாத்துதுன்னு தோணுது. கலோரிய மட்டும் எண்ணிட்டு இருக்காம சாப்பாட்டோட தரம், அதாவது அதுல எவ்வளவு சத்து இருக்குங்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குது. மிகச்சரியா சொன்னீங்க. இது ஒரு பார்வை மாற்றம், பாரடைம் ஷிஃப்ட். சாப்பாட்டை ஒரு எதிரியா நினைக்காம நம்ம ஆரோக்கியம், நீண்ட ஆயுள், சக்தி இதுக்கெல்லாம் ஒரு பயங்கரமான கருவின்னு பார்க்க வைக்குது. அந்த 6 வார திட்டம் ஒரு ஆரம்பம் தான். அதுக்கு பின்னாடி அறிவியல் இருக்கு, சவால்களை எப்படி ஜெயிக்கிறதுன்னு வழி இருக்கு, நீண்ட காலத்துல நிறைய பயன்கள் இருக்குன்னு பார்க்கும்போது இது ஒரு முழுமையான ஆரோக்கிய அணுகுமுறை. இது சும்மா எடையை குறைக்கிறத பத்தி மட்டும் இல்ல, நம்ம வாழ்க்கை தரத்தை உயர்த்துறத பத்தி. அப்படியானால் இந்த உரையாடல்ல இருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னவா இருக்கும்? ஒருவேளை ஊட்டச்சத்து அடர்த்தியான பெரும்பாலும் தாவரம் சார்ந்த உணவுகளுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கறது, அது எடையை குறைக்கிறது மட்டும் இல்லாம நம்ம மொத்த ஆரோக்கியத்துக்கும் நீண்ட சக்தி நிறைஞ்ச வாழ்க்கைக்கும் வழிவகுக்குங்கிறது தானே? இது உங்களோட தனிப்பட்ட ஆரோக்கிய இலக்குகளோட எப்படி பொருந்துதுன்னு நீங்க யோசிச்சு பாருங்க. இங்க ஒரு கேள்வி வருது பாருங்க. நம்மள சுத்தி இவ்ளோ ஈஸியா, மலிவா, கவர்ச்சியா ப்ராசஸ் பண்ணின சாப்பாடு கிடைக்குது. இந்த உலகத்துல உண்மையான ஊட்டச்சத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது உண்மையிலே ஒரு சவால் தான். ஆனா இன்னைக்கு உங்க அடுத்த வேளை சாப்பாட்டுல ஒரே ஒரு சின்ன மாற்றத்தை உங்களால செய்ய முடியும்னா அது என்னவா இருக்கும்? ஒருவேளை உங்க தட்டுல இன்னும் கொஞ்சம் கீரையை சேர்த்துக்கிறதா, இல்ல ஸ்நாக்ஸுக்கு ஒரு பெரி பழத்தை எடுத்துக்கிறதா? அந்த GBOMBS லிஸ்ட்ல இருக்கிற ஏதாவது ஒன்ன கொஞ்சமாச்சும் சேர்க்கறத பத்தி யோசிக்கலாமே. சின்ன சின்ன மாற்றம் கூட பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்தும். இந்த ஆழமான அலசலில் எங்களோட இணைஞ்சிருந்தவங்களுக்கு நன்றி.